வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா, நான் இங்கே வரேன், சத்து மாவு கொஞ்சோண்டு இருக்குது. அதை போட்டு தான் நான் சத்து மாவு கஞ்சி வைக்க போகிறேன். அதுக்காக சத்து மாவு கஞ்சி எப்படி வைக்கிறதுன்ட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி காய விட்டு கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டேன். நல்லா காய விட்டு இந்த மாவை கொட்டி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கி இப்போ கஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கஞ்சி நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சத்து மாவு கஞ்சி. இப்போ இந்த கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிடுவோம். கஞ்சியை நம்ம இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கிறோம். ஒரு ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி தான். நல்லா ஒரு கம்பு, சோளம், கேவரு, கோதுமை, வெல்லம் எல்லாம் போட்டு தயார் பண்ணின சத்து மாவு தான் இது. சாதாரணமாகவே கொஞ்சோண்டு சுடு தண்ணியை காய வச்சு கூட இந்த சத்து மாவு கஞ்சியை மாவாக பிணைஞ்சி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சத்து மாவுக்கு மாம்பழம் பாருங்கள், நம்ம ஒட்டு மாங்கன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் பக்கம் கல்லாமா மாம்பழம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாம்பழத்தை வச்சுக்கிட்டு தான் சாப்பிட போகிறோம். வாங்க போய் சாப்பிடுவோம். இது போல் சத்து மாவு கஞ்சி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சத்து மாவு கஞ்சி யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சோண்டு பால் ஊற்றி செஞ்சுருக்கோமா, சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்மளை மாம்பழம் நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சீசன் நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டா தானே, அதனால கொஞ்சோண்டு மாம்பழத்தை சாப்பிடுவோம். சுகர் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சத்து மாவு கஞ்சி யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.